உலகமே ஒரு முக்கியமான வர்த்தக பாதையை இழந்து தவிக்கும் இந்த நிலையில் அந்த தடங்கள் ஏற்படுத்திய பாதிப்புகளை சரிசெய்ய ஈராக் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக பயன்பாடின்றி இருந்த ஒரு எல்லை இன்று சர்வதேச எரிசக்தி வர்த்தகத்தின் புதிய உயிர்நாடியாக மாறியிருக்கிறது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க எல்லை திறப்பு மற்றும் அதன் பின்னணியில் உள்ள அதிமுக்கிய தகவல்களை பார்க்கலாம். ஈராக் மற்றும் சிரியா நாடுகளுக்கு இடையேயான ராபியா எருபியா எல்லைப் பகுதி கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் உள்நாட்டு போர் தொடங்கிய 2011ஆம் ஆண்டு முதலே இந்த பாதை முடக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டில் இந்த எல்லைப் பகுதியை ISIS தீவிரவாத குழுக்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன. பின்னர் ஈராக் குர்திஸ் படைகள் அப்பகுதியை மீட்டெடுத்தது. மீண்டும் எல்லை போக்குவரத்தை தொடங்குவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தது. தற்போதைய போர் சூழலில் இந்த எல்லை திறப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதல் காரணமாக வளைகுடா நாடுகளில் கடல்வழி போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் ஹார்முஸ் ஜலசந்தி தற்போது முடங்கியுள்ளது. இந்த நிலையில் கடல் வழியாக எண்ணெயை ஏற்றுமதி செய்ய முடியாத ஈராக் அரசு மாற்றுப்பாதையாக இந்த தரைவழி பாதையை திறக்க முடிவு செய்துள்ளது. ஈராக்கின் அரசு எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனமான சோமோ ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் மாதம் சுமார் 6,50,000 மெட்ரிக் டன் எரிபொருள் எண்ணெயை சிரியா வழியாக தரை வழியாக ஏற்றுமதி செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது. வழக்கமாக ஈராக் தனது எண்ணெயை கோர் அல் சுபைர் முனையம் வழியாக கடல் வழியாகவே ஏற்றுமதி செய்து வந்தது. தற்போது கடல் வழி பாதை பாதுகாப்பற்றதாக இருப்பதால் ஈராக்கின் எல்லை துறைமுகங்கள் ஆணைய தலைவர் ஓமர் அல் வேடி ராபியா எல்லை திறப்பு அவசியம் என்று தெரிவித்துள்ளார். ஏனெனில் ஈராக்கின் தற்போதைய ஒரே செயல்பாட்டு எல்லையான அல் வலீத் பகுதியில் லாரிகள் அதிக அளவில் தேங்கி கிடக்கின்றன. இந்த புதிய எல்லை திறப்பு அந்த சுமையை குறைக்கும். ஈராக்கின் ஒட்டுமொத்த வருவாயில் 90% எண்ணெய் விற்பனையையே சார்ந்துள்ளதால் இந்த எல்லை திறப்பு நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். மேலும் இது எண்ணெய் ஏற்றுமதி மட்டுமின்றி நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வணிகம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்தையும் சீரமைக்கும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு குறித்த கவலைகள் இருந்தாலும் எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சரக்குகளும் மக்களும் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய இரு நாட்டு அதிகாரிகளும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்த எல்லை திறப்பு பிராந்திய வர்த்தகத்தை புதுப்பிப்பதோடு உலகளாவிய எண்ணெய் விநியோக சங்கிலியில் உள்ள நெருக்கடியை குறைக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.